இப்போ ஜஸ்ட் நீங்கள் 2 பேரும் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே தான் நிறைய காலமாக இருக்கீங்க. இப்போ இவ்வளோ காலமாக நீங்கள் அப்படி நம்பிக்கிட்டு இருக்கோம். அதுதான் உண்மை. சரி கடவுளே இதுக்குள்ளே இருக்கணும்னு தான் ஆசை. சரி இப்போ இவ்வளோ காலமாக நீங்கள் இங்கேயும் மூஞ்சியை காட்டாமல் இப்போ ஈவன் நீங்கள் செஞ்ச வேலையில் பிடிஎஸ் பெருசாக எடுத்து போட்டு கூட நான் பெருசாக பார்த்ததில்லை. இப்போ என்ன மோட்டிவேட் பண்ணிச்சு உங்களுக்கு? சரி வீடியோ அதுவும் படத்தை பார்த்துட்டு தெய்வலை போயிட்டு தெய்வலையெல்லாம் இருந்துட்டு திடீர்னு இல்லை இப்போ போய் ஷூட் பண்ணணும் வெடிக்கிற அளவுக்கு என்ன? எனக்கு ஃபேஸ் கார்டு விருப்பம் இல்லாததுக்கு ரீசன் இங்கே நிறைய ஈகோ இருக்குது. சரி உண்மை அதுதான், ஈகோ இருக்குது. ஒருத்தர் இப்போ எனக்கு தெரியாத விஷயங்கள் நான் ஜோஸ்கிட்ட கேட்டு படிப்பேன். அதே மாதிரி தான் வரும். இந்த சத்தியா இருக்குது, தெரியாத விஷயங்கள் நாங்கள் கேட்டு படிக்கிறதுல வைக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சரிவாக தெரிஞ்சு படித்தோன்னு சொன்னால் நாங்கள் செய்கிற வேலை நீட்டாக செய்வோம். இதுதான் எனக்கு தேவை. எந்த விஷயமா இருந்தாலுமே சினிமா சொல்கிறது தனியாக ஒருத்தர் செய்கிற வேலை இல்லை. கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் இல்லை. இப்போ சினிமா தனியாக செய்ய இயலாது சரி. இப்போ அப்படி நினைக்கிற மாதிரி சினிமா செய்ய இயலாது. இப்போ இத்தனை வருஷமாக நிறைய விஷயங்கள் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஈவன் இன்னைக்கு படத்துக்கு வந்ததுக்கு ரீசன் உண்மைக்குமே இந்த ப்ரீமியர் ஷோலாம் போயிட்டு பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்கிறது எனக்கு சத்தியமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. படம் ரிலீஸ் ஆச்சுன்னா போய் பார்ப்பேன். நான் ப்ரைவேட்டாக பண்ணாலுமே நான் போய் பார்ப்பேன். நிறைய விஷயங்கள் கூப்பிடுவாங்க, ஆனால் போக விருப்பமே இல்லை. ஏன்னா தெரியும், இவங்களை பற்றி நல்லாவே தெரியும். என்ன தெரியும்? செய்கிற வேலை அப்படி அப்பட்டமாக விளங்கும் தானே. இவங்க என்ன செஞ்சு வச்சிருப்பாங்கன்னு தெரியும். சொல்லுவோமா பாவம் கடைசியில் ஏச்சு வாங்குவாங்க. உண்மை அதுதான், ஏச்சு வாங்குவாங்க.